பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த தயங்க மாட்டேன் சயித் பிரேமதாசா. பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவி பிரமாணம். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது, அரசாங்கம் அறிவிப்பு. மஹிந்தவின் ஆதரவில் களமிறங்க தயாராகும் சம்பிக்க ரணவக்க. துரோகி பட்டம் கொடுத்தாலும் பொது வேட்பாளரை நிறுத்தினால் தோற்கடிப்பேன் சுமந்திரன். மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்த வியாளேந்திரன் எம்பி. தமிழ் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையே ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயம் அருண் ஹேமச்சந்திர. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் பேசுவதற்கே சிலர் அச்சமடைகின்றனர். ஆனால் நான் அதற்கு தயங்குபவன் அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் 13வது திருத்தம் நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா உறுதியளித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப செயற்திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்துக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டுரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழிகளில் பொய்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர். 13வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் கூறி வருகிறது. சர்வதேச தொழிலாளர் தினத்தன்றும் அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தம் நிச்சயம் அமுல்படுத்தப்படும். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி 9 மாகாணங்களிலும் உள்ள மக்களுக்கும் இந்த வாக்குறுதியை வழங்குகின்றேன். இதனை நடைமுறைப்படுத்த தயங்கப் போவதில்லை. இதன் மூலம் இப்பிரதேச மக்களின் அரசியல், மத, சமூக, கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும். அடிப்படை உரிமைகள் என்ற அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளே உள்ளடங்கியுள்ளன. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த அத்தியாயத்தை விரிவுபடுத்தி பொருளாதார, சமூக, மத, சுகாதார, கல்வி உரிமைகள் வழங்கப்படும். 13வது திருத்தம் குறித்து பேசும்போது பல தலைவர்கள் ஆகாயத்தை பார்த்து கொண்டு கேட்காதது போல் பாசாங்கு செய்வர் அல்லது அது பற்றிய பேச்சினை உதாசீனப்படுத்துவார்கள். ஒரு சிலர் அது தொடர்பில் பேசுவதற்கு அச்சப்படுகின்றனர். இவ்வாறு பெரும்பாலானோர் சந்தர்ப்பவாதிகளாக நடந்து கொண்டாலும் நாம் இவ்விடயத்தில் நேர்மையாக நடந்து கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இந்திய மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து 3வது முறையாகவும் நரேந்திர மோடி பாரத பிரதமராக உத்தியோகபூர்வமாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதமர் மோடி உத்தியோகபூர்வமாக பதவியேற்றார். அந்த நாட்டின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றுள்ளார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 240 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது. ஜவஹர்லால் நேருக்கு பின்னர் 3வது முறையாக பிரதமராகும் அங்கீகாரத்தை பிரதமர் மோடி பெற்று வரலாறு படைத்துள்ளார். இதன் பின்னர் மோடி 2014, 19 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று 3வது முறையாகவும் பிரதமர் கதிரையை தன்வசப்படுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வேண்டுமென பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மூயிஸ், சிசல்ஸ் துணை ஜனாதிபதி அகமது அபீப், மொரிசியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜிக்நாத், நேபாள பிரதமர் புஷ்பகமல் டஹாலின் பிரசண்டா, பூட்டான் பிரதமர் ஹெரிங் டோப்கே ஆகியோர் பங்கேற்றனர். இந்திய மாலத்தீவு இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸுக்கு விடுக்கப்பட்டது. அழைப்பை ஏற்று மாலத்தீவு ஜனாதிபதியும் இந்த விழாவில் பங்கேற்றமை முக்கிய விடயமாகும். 2025ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான இலங்கை அரசாங்கத்தினால் புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாது எனவும் அதற்கு பதிலாக அடுத்த வருடத்தின் முதல் சில மாதங்களுக்குள் கணக்கு வாக்கெடுப்பு சமர்ப்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். அதன்படி 2025 மார்ச் இறுதி வரைக்கும் இந்த கணக்கு வாக்கெடுப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நாட்காட்டியின்படி இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக காணப்படுகின்றமையினால் இந்த ஆண்டு இறுதியில் தேசிய தேர்தல் நடாத்தப்பட உள்ளது. எனவே 2025ஆம் நிதியாண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டம் இந்த வருட இறுதியில் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னதாக கணக்கு வாக்கெடுப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் என்ற செய்தி வெளியாகிய நிலையில் நிதி ராஜாங்க அமைச்சரின் உறுதிப்பாடு வெளியாகியுள்ளது. ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணபக்க ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாகவும் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டுமென மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன பெரமுனவிடம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நடப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக இருப்பார் என்பதை நாட்டின் அரசியல் தரப்பின் சில பிரிவினர் இதுவரை நம்பவில்லை என கூறப்படுகின்றது. குறித்த பிரிவில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் தற்போது புதிதாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவருமான பாட்டாளி சம்பிக்க ரணபக்கவும் உள்ளடங்குகிறார். இந்த நிலையில் சம்பிக்க ரணபக்க தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்பு கொண்ட போது அவர் சமல் ராஜபக்சவை சந்திக்குமாறு கூறியுள்ளார். இதன்படி இடம்பெற்ற சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்கவின் முடிவை தாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து பசுல் ராஜபக்ச மற்றும் சம்பிக்க ரணபக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பில் ஏற்கனவே ஜனாதிபதியாக பதவியில் இருந்த ஒருவரே தற்போதைய பிரச்சினையை தீர்க்கக்கூடியவராக இருப்பார் என்றும் எனவே அவ்வாறான ஒருவரையே தமது கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் என பசுல் குறிப்பிட்டுள்ளார். எனினும் சம்பிக்க தமது முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார். இதற்கிடையில் தேர்தல் ஒன்றுக்கான ஆயுத்தங்களை ரணில் மேற்கொள்கின்ற போதும் இன்னும் வேட்பாளராக வருவதற்கான அறிவிப்பை வெளியிடவில்லை. பெரும்பாலும் பசுல் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே வழங்கிய உறுதிமொழியின்படி எதிர்வரும் 15ஆம் தேதியளவில் அவர் தமது வேட்பாளர் நிலைப்பாட்டை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் என்பது பொருத்தமற்றது. எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தினை முன்னிலைப்படுத்தினால் நிச்சயம் எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடிப்பேன் எனவும் இவ்வாறு செய்வதனால் எனக்கு துரோகி பட்டம் தந்தாலும் பயந்து ஓடமாட்டேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்ற கருத்தரங்கில் தெரிவித்துள்ளார். எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் கொடுத்திருந்த போதும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பிலே அதற்கு இடம் கொடாமல் ஒரு பேரினவாத நிகழ்வாக சிங்கள மக்களுடைய ஆணையை மட்டும் நிறைவேற்றினார்கள் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒரு அடையாளமாக அந்த இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து 77ஆம் ஆண்டு ஜூலை மாத பொது தேர்தலிலே தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து அன்றிருந்த தேர்தல் முறை காரணமாக நாங்கள் எங்களுக்கு மக்கள் ஆணை கிடைத்ததென்று சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற அனைத்து தேர்தல் தொகுதிகளிலேயும் வடகிழக்கிலே ஒரு தொகுதி தவிர கல்குடா தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் வென்றோம் என்பதனால் நாங்கள் அந்த ஆணை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னோம். அப்பொழுதும் அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. வாக்குகளின் அடிப்படையிலே உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்று அதிபர் ஜே.ஆர். ஜெயவர்தன தலைவர் அமிர்தலிங்கத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அமிர்தலிங்கம் அதுக்கு பதிலளிக்கிற போது புத்தளத்திலே கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து காண்பித்து 50க்கு மேலே சொற்பமாக காண்பித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் 50 எட்டுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வாக்களித்த போதும் அங்கேதான் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு மக்களாக எங்களுடைய மக்கள் ஆணை 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. அது நிறுவியாயிற்று, திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று. விஷப்பரீட்சை என்று நான் அடிக்கடி சொல்லுகிறேன். அதை முதலிலே எனக்கு முன்பதாகவே அதை ஊடகங்களுக்கு சொன்னவர் கௌரவ சி.வி.கே. சிவஞானம் ஐயா அவர்கள். ஒரு விஷப்பரீட்சையிலே நாங்கள் ஈடுபட்டு அசைக்க ஒண்ணாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு துடியாய் துடிக்கிறோமா? அரசியல் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக அந்த விஷப்பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் அதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்ல, இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல, இது வேறொரு விடயம். தேர்தலிலே வாக்களிக்க போகிறவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அவர் அந்த கருத்துக்கு தான் வாக்களித்து விட்டு வருவார்.
இன்னொரு செய்தியை சொல்லுவதற்காக அவர் வாக்களிக்கப் போவதில்லை. ஆகவே தேவையில்லாத, அதுவும் உதவாத ஒரு விஷப்பரீட்சை என்றாலும் பரவாயில்லை. இல்லை, இது எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷப்பரீட்சை கூட இல்லை, இல்லாமல் செய்ய போகிற ஒரு நிகழ்வு. இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுகால வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உயிர் மூச்சென்று சொல்லுகிற எங்களுடைய இறைமை, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை அனைத்தையும் இல்லை என்று நாங்களே சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயம், சிவில் சமூகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் ஆலோசனை சொல்லலாம், அவர்களுடைய ஆலோசனை வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி. தேர்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்ச்சி, முற்று முழுதான அரசியல் நிகழ்ச்சி. அந்த அரசியலிலே மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்களாணை எங்களுக்கு தான் இருக்கிறது. அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. வேறெவருக்கும் நாங்கள் அதை விட்டுவிட முடியாது. விட்டுவிட்டால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் உதாசீனம் செய்தவர்களாவோம். எங்களுடைய மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதான இந்த பொறுப்பற்ற செயலுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது. அதையும் மீறி சுவரிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான தீர்மானம் வரப்போகிறது என்று. நான் புள்ளி விவரங்களை எல்லாம் காண்பிக்க விரும்பவில்லை. அனைத்து தமிழ் தேசிய நிலைப்பாடுள்ள மக்கள் வாக்களித்தாலும் 20% தொடாது. வேண்டுமென்றால் வேறு இடத்தில் நான் காண்பிக்கிறேன் புள்ளி விவரத்தோடு. அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து கொண்டு இல்லை நாங்கள் அதைத்தான் நிறுவப் போகிறோம் என்று ஒற்றைக்காலிலே எவராவது நிற்கிறார்களாக இருந்தால் அதற்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, வேறு யாருடைய பொறுப்பும் அல்ல. நாங்கள் அதில் இருந்து ஒளித்தோட போவதும் இல்லை. உடனடியாக துரோகி பட்டம் கட்டி விடுவார்கள். மிக இலகுவானது துரோகி பட்டம். அதுக்கு இன்றைக்கு பெருமதியே இல்லாமல் போயிடுச்சு. பெருமதியே இல்லாமல் போயிடுச்சு. கட்டுங்கள். ஆனால் இதைத்தான் செய்தாலும் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை அந்த இறைமையிலே இருந்து உருவாகிற அந்த உரித்தை விட்டு கொடுப்பதற்கு, இப்படியாக விலை பேசி விடுவதற்கு நாங்கள் இணங்க போவதில்லை. இறுதி வரை இணங்க போவதில்லை. சரி, ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்கிறார் என்றால், அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல, இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய கட்சியினருக்கும் சொல்லுகிறேன். இதற்கு எதிராக தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. என்னையும் துரோகி என்று சொல்லிவிடுவான் என்று ஒழுத்தோட வேண்டாம். தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். மக்கள் நலனுக்காக, எங்களுடைய இருப்புக்காக காலாகாலமாக இலங்கை தமிழரசுக்கு, நாங்கள் தமிழரசு கட்சிக்காரன் சொல்றேன், அடிப்படையிலே இதை எடுத்து எம்பின கட்சி என்ற காரணத்துக்காக, இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறவர் என்ற காரணத்தினாலே இதை இல்லாமல் செய்கிற எந்த செயற்பாட்டுக்கும் எதிராக நாங்கள் முழு மூச்சோடு இயங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையின் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இதன்போது தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு ஆற்றி வரும் வீட்டு திட்டம் மற்றும் ஏனைய நலனோன்புகை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளதுடன் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியின் போது மேற்கொண்ட நலத்திட்டங்களுக்கு வர்த்தக ராஜாங்க அமைச்சர் நன்றியை தெரிவித்துள்ளார்.
அத்துடன் அவர் இலங்கை மக்களின் தேவை மற்றும் இந்திய முதலீடுகளின் அவசியம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார். மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். சிலோன் இந்தியன் எண்ணெய் நிறுவனம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இலங்கைக்கு புதிய வகை எரிபொருளை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. குறித்த எரிபொருள் வகை XP 100 ஆக்டேன் பெட்ரோல் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நார்கேன்பட்டி மற்றும் தும்முல்லை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து புதிய பெட்ரோலின் அறிமுகத்தை ஆரம்பிக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அதேவேளை XP 100 என பெயரிடப்பட்ட இந்த வகை பெட்ரோல் இந்தியாவிலேயே உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றது. அத்துடன் யுனைடெட் பெட்ரோலியம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதேவேளை இந்த ஆஸ்திரேலிய நிறுவனமும் தற்போதுள்ள 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளடங்களாக 50க்கும் மேற்பட்ட புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் வாளுடன் 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனைக்கோட்டையைச் சேர்ந்த 4 யாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது கைது செய்யப்பட்ட 25, 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை மேலதிக விசாரணையின் பின்னர் நாளை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.